இன்றைய நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள், தேய்பிறை சஷ்டி. அதுலேயும் ரேவதி நட்சத்திரம், மீனராசி. இந்த மாதிரி நாட்களில் 2 பிரம்மச்சாரிகள், அதாவது ட்வின்ஸாக இருக்கணும், அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடணும். தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக விரதம் இருந்து, மத்தியான வேலை சாப்பிடக்கூடாது, முடிஞ்சால் ஹோல் டே சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. விரதம் இருந்து நாம் பிரம்மச்சாரிகளை வீட்டுக்கு கூப்பிடணும். அதாவது ரெட்டைப்படையில் தான் கூப்பிடணும். 2, 4, 6, 8 இப்படி கூப்பிடலாம். அவங்கள போட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து சாட்சாத் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி, முருகப்பெருமானே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடும் பொழுது 100% இந்த அண்ணன் தம்பி மூலியமாக ஏற்படக்கூடிய சண்டை, வியாபாரத்தில் எதிரி தொல்லை, குழந்தை பிராப்தம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை தரிப்பது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு நல்ல மருத்துவர் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம், பிராயச்சித்தம், தேய்பிறை சஷ்டியில் நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு. சுப்பிரமணியனை மனசார வழிபாடு செய்ய வேண்டும். அந்தளவுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். துலாம் ராசியில் துலாம் லக்னம், அதுலேயும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதறவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு நெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புக்காக, அறிவுக்காக, புத்தகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக செய்வீர்கள். புதன் ஸ்தானம், ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது, சனி வக்ரகதியில் இருக்கிறது. கண்டிப்பாக நிறைய பேர் ஆராய்ச்சி செய்யக்கூடிய R&D பேஸ்டு தொழில், R&D பேஸ்டு படிப்பை எடுத்து படிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு உட்காந்து யோசித்து முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கண்டிப்பாக இந்த நாள் ஆலயங்களுக்கு செல்வீர்கள். பாதத்தை தொட்டு வணங்குவது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வேலை இடத்துலேருந்து முக்கியமான தகவல், செய்தி, இமெயில், கையில் லெட்டர், கொரியர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம். நிறைய நண்பர்களோடு இருக்கக்கூடிய ஒரு எதிரியெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். பொறுப்பு அதிகரிக்கும். நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் ஆர்டர், நிறைய பேருக்கு சலுகைகள், வரா கடன் பாக்கிகள் வசூலிக்கக்கூடிய ஒரு ஆர்டர் இதெல்லாம் வரும். இன்சென்டிவ் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பொருளாதாரத்தில் ஏற்றம். நிறைய பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம். அதற்கான ஒரு பணம், அதுக்கான ஒரு தொகை இதெல்லாம் எங்கேருந்தோ வரும். ஆனால் நிம்மதியாக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹரி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் வேற ஒரு உத்தியோகத்துக்கு, இல்லை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இல்லைன்னா வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரே வரும். அந்த இடம் மாறுறது நல்லது. நிறைய பேர் இந்த நாள் புது இடத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு நிறைய பேருக்கு இருக்காது. அதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும். மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன். சாட்சாத் பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி. தான தர்மங்களுக்கு உகந்த நாள். பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், பிரயாணம், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வருவது. ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைய நாள் சாதகமாக வரும். வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சப்போர்ட் கிடைக்கும். இம்போர்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. நிறைய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிளாஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு உடம்புகளில் மெயினாக வந்து ஸ்கின் பாதிப்பு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த நாள் தீர்வு காணக்கூடிய நாள். நல்ல மருத்துவர் கிடைப்பார். உள்ள ஒரு சின்ன விஷயந்தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயம் சாப்பிட்டா உடம்பு சரியாக போயிடும். தேவையில்லாத தேமல்கள், தேவையில்லாத சின்ன சின்ன பரு, சின்ன சின்ன ஸ்கின் அரிப்பு இதெல்லாம் காணாமல் போயிடும். நிறையா பேருக்கு மன உறுதி அதிகரிக்கும். அதாவது கையெழுத்திடக்கூடிய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் சைன் பண்ணக்கூடாது. சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம குடும்பத்தில் ஒரு ப்ரெஷர்னால சைன் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக பார்த்து இருந்துக்கிறது தான் நல்லது. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும். பொறுப்போடு நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து, ஓவியம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்கறது, நண்பர்களிடையே வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகிறது, உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது, பல பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். ஒரு பொறுப்போடு எடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பேசிக்கலாக அதிகரிக்கும். புதிய விஷயங்கள் எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எதுவுமே வந்து தெளிவில்லாத சிந்தனைகள் நிவர்த்தி ஆகும். மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். அதாவது அந்த இடத்துக்கு என்ன மூளை யூஸ் பண்ணுமோ, புத்தி யூஸ் பண்ணுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். அமோகமான நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு ஹெல்த் இல்லை, பாஸ்பரஸ் கண்டென்ட் உடம்புல கம்மியாக இருக்கும். அதனால் 2-3 நாள் ஒரு மாதிரி தலை சுத்தல், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போது இந்த நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகும். ஆனால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக முடியும். போராட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் டெய்லியும் பார்க்குறது தான். ஆனால் இன்றைய நாள் ஒரு சில விஷயங்கள் போராடி தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அது நல்லபடியாக முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய வெற்றி, கலைகளில் பெரிய ஆர்வம், புதுசாக ஏதாவது பாட்டு கற்றுக்கிறது, நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்கிறது, மீடியாவில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வர்றது, இன்னும் புதுசாக எழுதுறது, புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. மனசுக்கு அமைதி தரக்கூடிய, அறிவை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த நாள் நடக்கப்படுது. நல்ல சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். சுகஸ்தானத்திலே புதன் உட்கார்ந்துருக்கார். இந்த நாள் என்ன பண்ணுறீங்களோ இல்லை, ஜன்னல் பக்கத்தில் 10 நிமிஷம் உட்காரணும். இந்த நாள் ஃபுல் டேயில் ஒரு 10 நிமிஷமாறு ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கணும். ஒரு புக்கு படிக்கிறது, இல்லை பக்கத்தில் காத்தோட்டமாக இருக்கக்கூடிய பஸ்ஸில் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பயங்கரமான மைண்டு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். புது எண்ண ஓட்டங்கள் தெரியும். நிறைய சொல்யூஷனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல், கஷ்டங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அமோகமான நாள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யோகமான நாளாக்கப்படுது. வாத்தியார்கள், அதாவது யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்களோ, அருமையான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி, பிளான் பண்ணி அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய, சித்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். தடையே இருக்காது. மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்ளிகேஷன் கையெழுத்து போடக்கூடிய நாள். செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் வெற்றி பெறக்கூடிய நாள். நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர், இன்டர்வியூ கால் இதெல்லாம் வரக்கூடிய நாள். பழைய நட்போட, பழைய நண்பர்னால இது நடக்கும். ரெஃபரன்ஸ் மூலிமா நடக்கும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயம் நமக்கு நடக்காமல் தள்ளி போயின்னு இருந்ததோ அந்த விஷயம் இப்போ நடக்கும். நிறைய ஏற்றங்களும் பொன்னான ஒரு விஷயமும் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கிறது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கிறது. நம்பிக்கை உருவாகிறது. எந்த விஷயமே தள்ளி போய் நடக்காமல் குயிக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். தனப்பிராப்தம் கைகூடுகிறது. குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கிறது. ஃப்ரெஷ்ஷான தாட்ஸ், சந்தோஷமான மகிழ்ச்சியான பேச்சு. அதாவது உங்களுடைய
ஒரு ஹோலிஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள், பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய என்கரேஜிங் வேர்ட்ஸ் நிறைய குடும்பத்தில் பேசக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. குழந்தைகளால் சந்தோஷம், ஃபேமிலினால் சந்தோஷம், நிறைய ஏற்றங்களும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். தான தர்மங்களுக்கு உகந்த நாள். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது, வெல்வது. புத்தி கூர்மை, அறிவு, மேதஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கவுண்டமணி படத்தில் நாதஸ் அப்படின்னு கூப்பிடுவார் யாரை, செந்தில். மேதஸ் அப்படிங்கிறது மேதா சக்தி, அறிவு கூர்மை மேம்படுத்தக்கூடிய சக்தி. அது யாருனால ஏற்படும்னா ஹயக்ரீவர்னால ஏற்படும். என்னால் உங்களுக்கு ஹயக்ரீவருடைய கட்டாட்சம் அந்தளவுக்கு நன்னா இருக்குது. விட்டு போன பல விஷயங்கள் என்னால் உட்காந்து முடிச்சிருவீங்க. அமோகமான நாள். டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. 12 ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் நன்னா இருக்குது. எதுவுமே கவலைப்படுற மாதிரியே கிடையாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.